ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா சோயா ரைஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி வந்து ரைஸ் சாப்பிட்ருப்போம். வெரைட்டி ரைஸ்னால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி சாதம், அதுக்கப்புறம் புதினா சாதம், இந்த மாதிரி ரைஸாக சாப்பிட்ருப்போம். இப்போ நம்ம வந்து சோயா ரைஸ் எப்படி செய்யுதுன்னு வந்து சொல்லித்தர போகிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து சோயா வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து சுட தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடாய் காஞ்ச உடனே கடுகு, சீரகம் ஆட் பண்ண போகிறோம். சீரகம் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொடுசாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 வெங்காயம் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொடுசாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா. நம்ம வந்து இது வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து செய்ய போகிறோம். நல்லா ட்ரையாக செய்ய போகிறோம். செஞ்சுட்டு இது கூட வந்து ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சுங்க. தக்காளியும் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணியாச்சுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தொலைவி விட போகிறோம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ரெட் சில்லி தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா. ஓகேங்களா. இப்போது அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகிற அளவு வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சோயா வந்து தண்ணியில் ஊற வச்சு நம்ம வந்து சுட தண்ணியில் ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணிலாம் புளிஞ்சு ட்ரை ஆக்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக கொஞ்சம் தண்ணி மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா. ஏன்னா ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாதுங்க. அந்த கிரேவி மாதிரி கட்டியாக வரணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ரைஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீடியமாக தாங்க தண்ணி ஊற்ற போகிறோம். ஆல்ரெடி அது எல்லாமே பாயில்டாக இருக்கும். அந்த இருக்க காரம் அதெல்லாம் மட்டும் அதில் ஏறுற அளவு மட்டும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். பாருங்கள், நம்ம தட்டு போட்டு மூடி வேக வச்சாச்சுங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சோயா கிரேவி ரெடி. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை போட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ரைஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரைஸ் இதுக்கு யூஸ் பண்ணலைங்க. இது வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம வீட்டில் இருந்தது. அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வெரைட்டி ரைஸ் செய்கிற அளவு நல்லா ட்ரையாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அந்த ரைஸை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் ரைஸ் கூட செய்யலாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆட் பண்ணியாச்சுங்க. இந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து அதில் கிரேவியில் வந்து கொஞ்சமாக தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம உப்பு டோட்டலாக அதுக்கு தேவையான உப்பு எல்லாமே நம்ம கிரேவியில் ஆட் பண்ணோம்னா எல்லாமே அந்த வெங்காயத்தில் ஃபுல்லாக இருக்க அந்த சோயாவில் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ரைஸில் உப்பு ஒரே அந்த டேஸ்ட்டு தெரியாது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ரைஸில் உப்பு ஆட் பண்ண போகிறோம். இது இல்லாமல் நம்ம வந்து அரிசி வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஓகேங்களா. அது நமக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து உப்பு கொஞ்சம் போடணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் ஆட் பண்ணி இன்னும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. ரைஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். சோயா ரைஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் கிட்ஸுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. ஓகேங்களா. வேறு எதனா வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை நாங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து போடுறோம். தேங்க்யூ.